நம்மளை விட ஒரு குட்டியா ஒரு 3.5% அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிஎம் சருக்கு ஒரு அடியார் இருக்கிறார். அந்த அடியார் சோசியல் மீடியால ஒரு மாஃபியா கிரியேட் பண்ணி பெண்களை பத்தி அவதூறா பேசுறார். அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, அது கூட மன்னிச்சிடலாம். அந்த அடியார் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில சினிமா கனவுகளோட சினிமால நடிக்கணும்னு ஆசையா வர ஏழை பெண்கள் கிட்ட பெரிய நடிகர் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்களோட வாழ்க்கைய அழிச்சிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதுல ஒரு பெண் என்னோட பேஷண்ட். அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண். நான் எப்போதுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. அந்த பொண்ணு இப்ப கான்பிடன்ஸ் திரும்பவும் கிராமத்துக்கு போயிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம் அந்த பெண்ணோட தன்னம்பிக்கைய அழிக்கிறது தான், அந்த கான்பிடன்ஸ உடைக்கிறது தான். சிஎம் சார், we need justice for that Dalit girl. We need justice for all the women who are abused on social media by your gang. We need justice for the 50 women in Salem. நாங்க ஆளுங்கட்சி கிடையாது, ஆனா யாரோட வாழ்க்கையும் அழிக்கிற கட்சியும் கிடையாது. நான் இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அடியால் நாளைக்கு அவரோட சோசியல் மீடியா மாஃபியா வச்சு என்னை ரொம்ப கேவலமா பேசுவாரு. அவர் என்னை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆளுங்கட்சியா இருந்தப்ப என்னோட அட்ரஸ் கொடுத்தேன், அவர் மறந்திருக்கலாம். திரும்பவும் சொல்றேன், என்னோட அட்ரஸ் நம்பர் 13A பிரகதாம்பாள் ரோட், நுங்கம்பாக்கம். மரியாதைக்குரிய சிஎம்மோட அடியால் அவர்களே, தாராளமா வீட்டுக்கு வாங்க. எங்க அப்பா ஷூட்டிங் போயிட்டார், நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன். வாங்க பார்ப்போம். கேள்விகள் தொடரும். சிஎம் சார், வெல்வோம். நாளை நமது. நன்றி, வணக்கம்.